உழப்புதல்னு பேர். எதில் சொல்கிறாரு? திருக்கழிட்டுப்படியார்ல. உழப்புவது என்னேடி உந்தி வர. இந்த குழந்தை சாப்பாடை போட்டுக்கிட்டு இப்படி பிசையும். ஏன் இப்படி உழப்புறன்னா அதுக்கு எப்படி இருக்கும் தெரியாது. அது போட்டு அப்படி இது பெரும்பாலும் நம்ம அப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தை வச்சு என்ன செஞ்சுருக்கிறோம்? உழப்பிக்கிட்டு இருக்கிறோம். அது எப்படி சாப்பிடணும்னு கூட நமக்கு தெரியாது. உலகத்தை எப்படி அனுபவிக்கணும்னு ஒரு முறை இருக்கா இல்லையா? அது கூட நமக்கு தெரியும். நம்ம போட்டு என்ன செய்வோம்? எல்லாத்தையும் ஒன்றா ஊற்று போட்டு பிசைஞ்சு கையில் காலில் ஆக்கி இப்படி தான் உலகத்தை நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம் இல்லைங்க. உழப்புவது என்பெண்ணே உந்தி பெற ஒரு பொருளாலே என்று உந்தி பெறன்னு திருவுந்தியாரில் சொல்கிறார். அது மாதிரி நமக்கு இந்த 3 குணங்களை கொடுக்கிற பெருமான் பக்குவம் நோக்கி என்ன செய்கிறாருங்க? என் குணத்தை கொடுக்குறார். நாவார நம்மனையே பாடப்பெற்றோம் நாணற்றார் நல்லாமே வில்லப்பெற்றோம் என்கிற பாடலை நாவுக்கரசு பெருமான் சொல்லுவார். என் குணத்தில் உள்ளோமே. ஆனால் 8 குணத்தில் இருக்கிறேன். ஏன் அரசன் கூப்பிட்டா என்ன, ஆண்டி கூப்பிட்டா என்ன, எனக்கு எவனை பற்றியும் கவலை இல்லைங்கிறார். யார்? அந்த சேவகர்கள்லாம் வந்து கூப்பிட்றாங்க, சாமி உங்களை பல்லவ அரசன் கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னா நான்லாம் வரமாட்டேன். அதெல்லாம் வரமாட்டேன். அது உனக்கு தான் அரசன். எனக்கு அரசன் எங்கே இருக்கிறார்? திருஅதியில் இருக்கிறார். திருகதி வீரட்டானது பெருமான் இருக்கிறாரு. எனக்கு எவன் வந்தால் எனக்கு என்ன என்று நான் என் குணத்தில் இருக்கிறேன்னு நம்முடைய தாண்டகத்தர் அருள் செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த என் குணத்தை உயிர்களுக்கு தருவதற்காக சக்தியோடு பின்னமில்லாத சிவம் சொரூபனிடையில இருந்து கீழே தடத்தத்திற்கு வருகிறது. என் குணம் நமக்கு தெரியும். என்னது? தன்வயத்தனாதல், தூய உடம்பில். வேணுமா என்ன குணம்? சரி சொல்கிறேன், எழுதிங்க. ஒன்று வந்து தன்வயத்தனாதல்.